சரிங்களா? நான் சொல்லல. விஜய் அந்த தலைவர்களை அங்கிள் சொல்றதும் அதற்கு நேரு ஓடி வந்து எப்படி வந்து தலைவர்களை அங்கிள் சொல்லலாம், நாங்க தேர்தலில் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக அதிமுக என்கின்ற ட்ராக்க இப்ப திமுக டிவிக்கு ட்ராக்கை மாத்துறாங்க. இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி, திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல். இந்த தேர்தல் முடிஞ்சோடனே மீண்டும் விஜய் அவர்கள் நடிக்க போயிடுவாரு. அடுத்த 5 வருடம் நாம் அவதிப்படணும். அதைத்தான் திமுக இதற்கு முன்னாடி கமலஹாசனை வைத்து பண்ணது, இப்போ விஜய் அவர்களை வைத்து பண்ணது. ஸோ இந்த மக்கள் குறிப்பாக யங்ஸ்டர்கள் புதிய வாக்காளர் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊருக்கு 50 ஓட்டு வாங்கினா மட்டும் வெற்றி பெற முடியாது. ஒரு ஊர்ல 1000 ஓட்டுகிறா அதில் குறைஞ்சபட்சம் சரிபாதியாக வாங்க வேண்டும். இதை உடைப்பதற்காகத்தான் யார் வரா? விஜய் வரா. அப்போ விஜயும் திமுகவும் ஒன்றுதான். பெயருக்காக மட்டும்தான் நீயே நானா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஏமாந்துடாதீங்க.